உன் பிரச்சனையை நீ முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லு. நான் போய் பேசுறேன் காவியா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நானே போறானின்னு தான் சொல்லியிருப்பேன்டி. நீ எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கணும்னு கவலைப்பட்டிருப்பேன், அவ்வளவுதான். நான் இருக்கிற நிலைமையில என்னால உங்க அக்காவுக்கோ உனக்கோ 5000 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருக்க முடியாதுடி. ஆனா என் குரல் உனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணுதுன்னா நீ போய் பேசுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நீ போய் பேசு. ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? என்னது? ஒரே ஒரு முறை என் குரல்ல மட்டும் பேசிக்காமிய. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா ரெடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஆனா ஒரே ஒரு தடவை தான் பண்ணி காட்டுவேன். உத்தமன் சார், நான் காவியா பேசுறேன். கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அடி பாவி, அப்படியே என்ன மாதிரியே பேசுற. அப்பாடா, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டீங்களா? இதுக்கு இவ்வளவு டிராமா வேற. சரி சரி, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டை காலி பண்றீங்களா? ஹலோ ஹலோ, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க எங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் இங்க உட்கார்ந்து பேசிட்டு தான் போவோம். பாத்தீங்களா இப்ப எப்படி பேசுறாங்கன்னு? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னதும் கேண்டீன்ல இருந்து பாதியிலேயே ஓடி வந்துட்டேன். ராணி, நீ வா, நம்ம கேண்டீனுக்கு போலாம். நீ என்ன டிராப் பண்றியா? நான் டிராப் பண்றேன். பாத்தியா பாத்தியா, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சா என்ன மறந்துட்டல நீ? இப்ப அவங்களோடய போறன்ற. இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? நீ எனக்காகலாம் எதுவும் பண்ண வேணாம். இனிமே உன் ஃப்ரெண்ட் நினைச்சு நைட்ல போனை பார்த்து அழாம இருப்பல்ல, எனக்கு அதுவே போதும். அது எப்படி உங்களுக்கு? எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் காவியா. சரி சரி, 2-3 நாளா பேசாம இருந்து நீங்க பேசியிருக்கீங்க. நீங்களே ஒன்னா கேண்டீன் போங்க, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் தீபக். இருக்கட்டும் அரசு. சரிங்க, பாய். காவியா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எந்த பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு தீபக்க புரிஞ்சுக்கோடி. இப்பதானே சண்டை போட்டு முடிச்சோம், மறுபடியும் சண்டை போடணுமா? அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம், வா போலாம். வரேன். சரிங்க. தேங்க்ஸ். ஏ ஜோதி, உன் அண்ணன் எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருந்தியே, இதோ வந்திருக்கான் பாரு, கூப்பிட்டு பேசு. அண்ணா ஒரு அம்மா நிமிஷம் சொன்னதே நான் கேட்டுச்சு. என்ன விஷயம்? இத படி. ஜோதி, என்னது இது? லண்டன்ல மாஸ்டர்ஸ் படிக்க எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தேன், அதுல பாஸ் ஆயிட்டேன். எனக்கு சீட் கிடைச்சிடுச்சு. அங்க போய் படிக்க போறேன். ஜோதி, வேற லெவல் டி. அம்மா, நீ இத பத்திலாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ராட் போய் படிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குதுன்னு. எந்த கேப்ல இதெல்லாம் அப்ளை பண்ண? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்தாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். சீட் கிடைச்சா சொல்லலான்னு இருந்தேன். இப்பதான் சீட் கிடைச்சிச்சு. வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜோதி. தேங்க்ஸ். தீபக், அதை கொஞ்சம் கொடுங்களேன். இந்த காவியா